11 and 12 standard students, தமிழ்ல கூட ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நமக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ். ஹாஃப் இயர்லி மட்டும் கிடையாது, பப்ளிக்ல கூட புக் இன்சைட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதை எப்ப நான் படிக்கிறது டவுட் இருக்கு இல்லையா? அப்போ இப்ப இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் நம்ம கையில இருக்கு. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம வந்து தமிழ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இங்கிலீஷ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், அண்ட் சயின்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கு, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிசினஸ், மேத்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நாள் மேம் என் கையில இருக்கு இப்ப இந்த 15 நாள்ல? பிகாஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு, படிக்கிற டைமும் கம்மியா இருக்கு, சிலபஸும் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வீடியோ, ஓகேவா? இந்த வீடியோவோட ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து கூட இந்த வீடியோவை கண்டினியூஸா பாத்துக்கலாம், ஓகேவா? அப்போ 10, 11, 12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் முதல்ல படிக்கணும், புக் இன்சைட் அப்புறம் படிச்சுக்கலாம், புக் பேக்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணும் அதை தெரிஞ்சுக்கலாமா? எஸ் கைஸ், நான் மிருதுலா ஃப்ரம் 100 லேர்னிங். அப்போ முதல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ முதல் 4 இயர்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் நம்பர்ஸ் இது. ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து முதல் 4 இயலுக்கு. அப்போ அதே மாதிரி அடுத்த இயல் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்டடி பிளான் வீடியோல ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து தடுக்குது, நான் படிக்க விடாம என்னை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டதும் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இதுல நித்யாவோட கமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதாவது ஓவரால் எல்லாருக்கும் இதுதான் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ ஒன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறோம், இல்லை ஓவர் திங்கிங். நானுமே ஒரு ஓவர் திங்கர் தான். சரி, அப்போ அதெல்லாம் தாண்டி நான் எப்படி படிச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ், ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் என்னோட ஸ்டோரிஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஸோ இங்க இதுக்கான ஒரு சொல்யூஷனையும் அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன். முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இதுக்கான சொல்யூஷனையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம், ஓகேவா? படிக்கும் போது இதெல்லாம் என்ன தடுத்துட்டு இருக்கு. ஸோ லேசியா இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம், பார்ப்போம். ஸோ அடுத்த 9வது இயல் வரும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இங்க கரெக்டா தெரியுதாப்பா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க புக்ல இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும் ஒரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த நம்பர் இதுல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எது சிறுவினா, எது குறுவினா, எது நெடுவினால கேட்கலாம் அப்படின்னு. சரி, என்னதான் நான் படிச்சாலும் மேம் எனக்கு தமிழ்ல மட்டும் மார்க் ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா நான் படிக்கும் போதுமே இந்த கொஸ்டின் படிச்சுட்டு போங்க அப்படின்னா கரெக்டா படிச்சுட்டு போய் எழுதிடுவேன். ஆனா ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுவேன். அப்ப அது மாதிரி நீங்க உங்களுக்கு எங்கதான் மார்க் போயிட்டு இருக்கு? ஒண்ணு நம்ம ஒழுங்கா படிச்சுட்டு போலியா, இல்ல ஆன்சர் மறந்துருச்சா, இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் ப்ராப்ளமா இருக்கா, இல்ல 1 மார்க் இலக்கண குறிப்புல போகுது, இல்ல பகுபத உறுப்பிலக்கு நம்மள போகுது, இல்ல வந்துட்டு எங்க அந்த 1 மார்க் கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல நான் படிக்காம போயிட்டேன்னா எங்கதான் மார்க் போகுது? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்தடுத்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த எக்ஸாம்ல நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வரலாம். சோ அதை வந்து எனக்கு கமெண்ட்ல இங்க சொல்லுங்க. சரி, சோ அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான 4 இயலுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதையும் நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன், சரியா? ஸோ அடுத்த 4 இயலுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டன் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன குரூப்பா இருந்தாலும் முதல்ல இந்த புக் எடுத்து இந்த தமிழ் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா தான் எனக்கு தெரிய வருமே உங்களுக்கு எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆக்சுவலி கையில கிடைக்குது அப்படின்னு. சரி, ஸோ அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலி வந்து யூஸ்ஃபுல்லா இருந்து இதை நான் இன்னுமே வந்து டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணிட்டே இருக்க போறேன். கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் டெஃபினெட்லி கிடைச்சிட்டே இருக்கும். அது ஷார்ட்ஸாவும் இருக்கலாம், இல்ல வீடியோஸ்லயாவே இருக்கலாம். எங்கேயோ ஒரு கமெண்ட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஸ்கிரீன்ல. ஸோ நித்யா கேட்டிருந்த மாதிரி இது நிறைய பேருக்கான பிரச்சனை. பிகாஸ் இந்த 150 பேர் லைக் பண்ணி வேற வச்சிருக்கீங்க. சரி, இது நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு நான் சொல்றேன். ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு ஓவர் திங்க் பண்றேன், டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், என்னால ஒர்க் பண்ண முடியல, இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட் ஃபேஸை தாண்டி வந்திருக்கேன், ஸோ இது லேசியா இருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஹேபிட் மெமரி. ஸோ நான் வந்து லைக் படிக்கும்போது என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருந்தேன், ஒவ்வொரு காம்படிஷன்லையும் நான் எப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ ஸ்டடிஸ் மட்டுமே விஷயம் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு விஷயத்துல டேலண்டடா இருப்பீங்க. ஒரு காம்படிஷன் உங்க ஸ்கூல்ல நடத்திக்கலாம், ஒரு சிங்கிங் காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கலாம், ஒரு ஸ்பீச், ஸோ தமிழ் ஸ்பீச்சா இருக்கட்டும், இங்கிலீஷ் ஸ்பீச்சா இருக்கட்டும், இல்லை எஸ்ஏ ரைட்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ்ல நீங்களும் வின்னரா இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வின்னிங் மூமெண்ட் எப்பயுமே வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உங்க கண்ணுக்கு படுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ நான் என் போன்ல வச்சிருப்பேன், சம்டைம்ஸ் என் கையில கூட எழுதி வச்சுக்கேன். ஸோ என்னென்ன மார்க்லாம் நான் வாங்கினேன், ஸோ அதெல்லாம் எனக்கு ப்ரௌடான மூமெண்ட். ஸோ அது என்னோட சக்சஸ். அதை பார்க்கும்போது ஓகே எனக்கு ஒரு சின்ன எனர்ஜி கிடைச்சிடும். அந்த எனர்ஜி இருந்தா போது எனக்கு அந்த நாள் ஃபுல்லா டிராவல் பண்றதுக்கு அது மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க 10th இருக்கலாம், 11th இருக்கலாம், 12th இருக்கலாம். இத்தனை வருஷம் உங்களோட ஸ்கூல் ஜேர்னிஸ்,
ஸ்கூல்ல தாண்டி நீங்க வந்து ஒரு நேஷனல் சாம்பியன்ஸா இருக்கலாம், ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ் போயிருக்கலாம். அதெல்லாம் ஒரு வின்னிங் மொமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு விஷயத்துல நீங்க கண்டிப்பா டேலண்டடா தான் இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது மேபி லைக் இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதோ உங்க கையில எழுதி வைக்கலாம். சில்லியா இருக்கும், பட் ஸ்டில் நானும் எழுதுவேன். நீங்க அந்த மாதிரி எழுதிக்கோங்க, கையில எழுதுங்க, இல்ல உங்க வீட்டுல ஏதோ ஒரு ஸ்டிக்கர்ல ஒட்டி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ வேற யாரும் கொடுக்காதது உங்களை பார்த்து நீங்களே மோட்டிவேட் ஆகிக்கீங்க. அப்படி ஓவர் திங்கிங் எங்கன்னா அப்படி மாறிடும். ஓகே நானும் இவ்வளவு டேலண்டடா இருந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இதை பார்க்கும்போது ஒரு எனர்ஜி கிடைச்சதா ஓகே 2-4 கொஸ்டின் நம்ம அதுலயே படிச்சிருவோம். இதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோன் அதே மாதிரி தான். ஃபோன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பக்கத்து ரூம்ல வச்சுட்டு நான் ஒரு ரூம்ல இருக்கேன். ஸோ தட் லைக் அது ஃபோன் அடிச்சாலும் சரி அடிக்கலாம் சரி நான் 1 மணி நேரம் படிக்க தான் போறேன் அப்படின்னு நான் வந்து உட்காந்துருவேன். இது என் காலேஜ் டைம்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ டயர்ட் அண்ட் ஸ்லீப்பி அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஸ்லீப். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு ஐ ஜஸ்ட் ரெஸ்ட். ஸோ எதுவுமே இல்லை, ஃபோன் இல்லை, புக் இல்லை, ஒரு 20 நிமிஷம் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் சும்மா ஐ லை டவுன், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இது ஒரு விஷயம் நான் பண்ணுவேன். அண்ட் இதே மாதிரி லேசினஸ். ஸோ லேசினஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன லேசியா இருந்து கொஞ்சம் என்ன ஒரு ஸ்டெப் புஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சக்ஸஸ் நினைக்கும் போது இப்படியே லேசியா இருந்தால் என்னால் அந்த சக்ஸஸ் ரீச் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுல இருந்து நான் அலர்ட் ஆயிடுவேன். இது சம்திங் விச் ஐ ஃபாலோ. கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கிறதுல ஏதோ ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மேபி அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு எப்படிலாம் நான் ஓவர் கம் பண்ணேன்னு அது உங்களோட இனிமேல் நான் ஷேர் பண்ண போறேன். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி முதல் நாளிகள்ல உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. ஸோ இது அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் யூனிட்ஸ் ஓகேவா. ஸோ இதை டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சொன்ன மாதிரி எங்கதான்ப்பா மார்க் லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இப்ப நான் ஷேர் பண்ண இந்த சக்சஸ் ஸ்டோரி லைக் சே வந்து அது ஒவ்வொருத்தங்களுமே இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் தான். ஸோ உங்க சக்சஸ் என்ன அப்படிங்கிறது மேபி சொல்லுங்க. லைக் ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் இதே மாதிரி வந்து டிஸ்ட்ராக்டா இருக்கீங்க, லேசியா இருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண. ஏன்னா ஒரு 3 மாசம் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லையா. ஸோ கண்டிப்பா சின்ன மோட்டிவேஷன்ஸ் தேவை. ஸோ ஒவ்வொரு வீடியோலும் நம்ம அதை பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் தாண்டி இது நமக்கு இந்த மொமெண்ட்ல ரொம்ப தேவை நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா புட் அ thumbs up, லைக் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். See you guys in the next video. Bye.